ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேவி மீனாட்சி ஸ்டோரோட ரிவ்யூ பார்ட் 3 தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸும் ஸ்டேஷ்னரியும் அதில் இருக்கும். நேற்று போட்ட வீடியோவில் நம்ம இதெல்லாம் காமிச்சிருப்போம். நேற்று போட்டதில்ல. இன்றைக்கி போட்டதில் பேங்கிள். நான் 2 நாள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கிள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம போடுறோம். பாருங்கள், இந்த இருக்கிற பேங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எல்லா விதமான பேங்கிளுமே இருக்குது. மெட்டல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, கிளாஸ் இருக்குது, த்ரெட் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காமிச்சிருப்பேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிளுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. அந்த மிரர் கிட்ட இருக்கிற அந்த ஹேங்கரை மாடி இருக்கிற எனக்கு அந்த பேங்கிள் மேலே எல்லாமேலேயும் எனக்கு ஒரு கண் எனக்கு. ஸோ குட்டி பிள்ளைங்க கூட பேங்கிள் நிறையாவே கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பெரியவங்களுக்கு என்னென்ன போடுறோமோ அதுவே சின்ன பிள்ளைங்களுக்கும் பேங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது எனக்கு பார்க்குறப்பமே இதெல்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருந்துச்சு. இது வந்து சிங்கிள் பேங்கிளாகவும் வருது, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய போடுற மாதிரி பேங்கிளாகவும் வருது. நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேங்கிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கும் அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே. அண்ட் இது ரெயின்போ கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேங்கிள் வருது பார்த்திங்கன்னா, மலை தூரல்னு சொல்லிட்டு ரெயின் ட்ராப் சொல்லிட்டு. ஸோ அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது கலர்ஃபுல்லான ரெயின்போ கலர், அதாவது நம்மளுக்கு சிங்கிள் கலர் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த ரெயின்போ கலர் வந்துட்டு ரெயின் ட்ராப் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் லோக்கலில் நம்ம வந்துட்டு டவுனுக்குள்ளே பார்த்து 150 சொல்கிறாங்க, பட் இங்கே 130 தான். நான் அதையுமே காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ்லாம் இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக போடுற மாதிரி மெட்டல், கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி ஃபிட்டாக போகிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு மிரரில் வச்சுருந்தாங்க, ஹேங்கரில் வச்சுருந்தாங்க பாரு, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் காட்டுற பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சொல்லுவாங்க, வெட்டு ஏதோ சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேங்கிள் வந்துட்டு கட் வலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 தான். இங்கே இருக்கிற ஒரு பாதி ரேஞ்ச் ஃபுல்லாமே கிராஃப் ஃபுல்லாமே 30 தான். எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கனகாமரக்காரெல்லாம் ரொம்பவே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு நல்லா பார்க்குறக்கு யூனிக்காக இருந்துச்சு. அந்த கலர்லாம் வந்துட்டு ஓல்டு கலர் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் கையில் போடுறப்போ ஒரு நம்மளுக்கு வந்து அட்ராக்ஷன் கிடைக்குது மற்றவங்கக்கிட்டேருந்து. அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாக இருக்குது. ஸோ இந்த வளையல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வளையல். இந்த வளையல் நான் ஒரு டசன் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா வந்துட்டு இந்த பொன் வளையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜிகு வச்ச மாதிரிக்க பொன் வளையல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே கடையில் வெறும் கம்மி ரேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நாட்டு பொன் வளையல்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்புறம் நாட்டு வளையல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வளையல்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்ணாடி வளையல். இது வந்துட்டு கண்ணாடி வளையல்னால இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல இப்போது கீழே போயிருக்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பொன் வளையல்லே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பொன் வளையல் கிடையாது. இதுவும் ஒரு வளையல், பொன் வளையல் தான். இதோட ப்ரைஸ் வந்து 13 நினைக்கிறேன். மிரர் ஒர்க் பண்ண சாமி சிலைலாம் இருக்குது. அதுவும்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது வந்து நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட வீடியோ முந்தானத்து போட்ட வீடியோவான்னு தெரில. ஸோ அதில் இருக்கிற அந்த மிரரில் பண்ணது எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியாக அழகாக இருந்துச்சு. ரேட் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டிலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. இதெல்லாமே வந்து கவரிங் வளையல், நல்லா லேட்டஸ்ட் மாடலாக நியூவாக இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நான் சொன்னேன் ரெயின் ட்ராப், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் ட்ராப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பொன் வளையலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டஸ்கியான கலர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கீரை கலர் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் நான் வாங்கினேன். இதுலேயே வந்து ஒயலட் கலர், நான் பின்னாடிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயலட் கலர் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. அதாவது இது வந்து ஜிகு வளையல்னால நம்ம போட ஜிகுனாவாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து தண்ணியில் முக்கி எடுத்தோம் அப்படின்னா ஜிகு போயிடும். இதுதான் ரெயின் ட்ராப் வளையல். இது கிடையாது, இது ரெயின் ட்ராப்லேயே இது ஒரு மாடல் வந்திருக்கு. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரெயின் ட்ராப் மாடல். 130 ரூபா போட்டிருக்கு இல்லையா, அதுதான் ரெயின் ட்ராப் மாடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஐட்டம்ஸும் இருக்குது, கிளாஸும் இருக்குது, த்ரெட்டும் இருக்குது, பிளாஸ்டிக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பை த வே எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அந்த மிரரில் அந்த ஹேங்கரில் மாட்டினது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச வளையல் எல்லாமே வாங்குவேன். உங்களுக்கு எதாவது பிடிச்ச வளையல் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைக்கு விசிட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வளையல் அள்ளிட்டு போங்க. அண்ட் எதாவது டவுட் அப்படின்னா நான் வந்துட்டு ஷாப்போட நம்பரும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை க்ளியர் பண்ணிக்கோங்க.
நிறைய ஸ்டோன் வச்சது, நிறைய டிசைன் வச்சது, த்ரெட் வச்சது இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஆன்லைன்லேயே ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுக்குறோம். அண்ட் காஃபி மக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள், கோவில் வீரகல்யாணம் கோவில் பக்கத்தில் இருக்கிறனால கோவில் ஐட்டம்ஸு, விளக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஜாமான் இதெல்லாமே இருக்குது. ஸோ அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கடை வந்து தெரிஞ்ச கடையாக தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த கடையை ஓப்பன் பண்ணாங்க. ஒரு தீபாவளி சீசனில் ஓப்பன் பண்ணாங்க. தீபாவளிக்கு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஷன். முன்னாடி இருக்கிறவங்க தான் இதெல்லாம் விரும்புவாங்க. எனக்கு இது பார்க்கும் போதே வாங்கணும்னு தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பொன் வளைன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிற கீழே இந்த கோல்டன் கலர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வளையலை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இந்த வளையல். என்னோடய சைஸ் வந்து 2க்கு 6. ஸோ இந்த வளையல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெகுலர் யூஸ்க்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ நம்ம வெளியே போனால் நம்மளுக்கு வந்து நல்ல லுக்கில் தான் கொடுக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வளையல் காமிச்சிருப்பேன். நான் தான் இருக்கிற எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 40 ரூபா நினைக்கிறேன் ஒரு டஃபன். இதுவும் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நிறைய அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லாமே அதுவும் அது வந்து கலர் கலராக இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டெய்லி போகிறோமா வைக்கிறோமா அப்போலாம் வந்துட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம மேட்சிங்காக போடலாம். நம்ம வந்து வளையல் வந்துட்டு காஸ்ட்லியாக வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரிக்கே வாங்கி நம்ம வந்துட்டு மேட்சிங், அதாவது மிக்ஸ் மேட்சாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு மிக்ஸ் அதாவது வேறு 2-3 நம்மளுக்கு கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி நம்ம கலந்து நம்ம 2க்கு 3 அந்த மாதிரிக்கு வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டால் கூட நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதான் நான் வந்துட்டு ஒரு ஸ்டோன் கல் மாதிரிக்கு வாங்கிட்டு அது கூட இந்த பொன் வளையல், ப்ளைன் வளையல் இந்த மாதிரி போடும்போது அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன் நான் போடுறேன். இந்த கடையிலேருந்து நிறைய நான் வந்து பார்த்திங்கன்னா வளையல் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் தான் நான் ஒவ்வொன்றும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஓவராலாக லுக் உங்களுக்கே தெரியும் பார்த்தா எப்படி இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ரொம்ப நேரம் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ. ஸோ நான் கட் பண்ணி வந்து ஷார்ட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு கடை ரிவ்யூ கூட இல்லாமல் நம்ம நிறைய பியூட்டி டிப்ஸும் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லாக கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி பியூட்டி ஐட்டம்ஸோ இல்லை ஷாப் ரிவ்யூ எதனால் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். எல்லாரும் சேஃப்டியாக இருங்க. நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டா பாய்.